பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பைபிள் ஸ்டடியிலே அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இதுவரையில் 270 வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து பைபிள் ஸ்டடியில் அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அது என்ன அபிஷேகம்? சில பேர் அபிஷேகம் இருக்குது என்று நம்புவாங்க, சில பேர் அபிஷேகம் இல்லை என்று சொல்லி வாதாடுவாங்க. பைபிள் அபிஷேகமே இல்லை என்று சொல்வார்கள். வேதத்தில் பார்த்தோம்னா அநேக இடத்துல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அபிஷேகம்னா என்ன? தேவன் ஒரு மனிதனை தன்னுடைய தேவ ராஜ்யத்திற்கென்றும் தன்னுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வேலைக்காக, பரலோக ராஜ்யத்தின் வேலைக்காக அவனை பிரித்தெடுப்பார். ஆனால் அதுக்கு தேவைப்படுகிறது தான் அபிஷேகம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு மனிதனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொருள் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது. சரி, இந்த அபிஷேகத்தை யார் தருகிறார்? இந்த அபிஷேகத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதாவது திரித்தத்துவம் என்று சொல்வார்கள். திரித்தத்துவம் என்று சொன்னால் 3 ஆள் தத்துவங்கள்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் மிக முக்கியமானது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர், அதுவும் தேவனுடைய ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் இந்த அபிஷேகத்தை தர முடியும். சில பேர் ஆவியானவரை நம்பவே மாட்டாங்க. வேதத்தில் இல்லாததை பேசக்கூடாது இல்லையா? வேதத்தில் இருக்கிறது தான் நாம் பேச முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக முடியும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி அபிஷேகம் கொடுத்தார்? உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிற பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ராஜா தேவை. அதாவது நியாயாதிபதி காலத்தில் தீர்க்கதரிசியான சாமுவேல் தான் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த இஸ்ரவேல் மக்களை. ஆனால் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மற்ற ஜாதிகள் ஆளுகிறது போல எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அதை கர்த்தர் கேட்டார். உடனே கர்த்தர் சவுல் ராஜாவை செலக்ட் பண்ணி, அந்த சவுல் ராஜா யாருன்னு பார்த்தோம்னா பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கீசின் குமாரன் தான் இந்த சவுல். இந்த சவுலை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில், சவுலை இந்த மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அபிஷேகம் தேவை. எந்த ஒரு மனுஷனும் அபிஷேகம் பெற்றுவிட்டால் அவன் வேற இருதயம் கொடுக்கப்படும். இங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சவுலுக்கு, ராஜாவுக்கு, பென்யமீன் கீசின் குமாரனாக சவுலுக்கு வேற இருதயம் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனையும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு, தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்தினா அவனுக்கு அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் தருவர் யாருன்னு சொன்னால் ஆவியானவர். உதாரணத்துக்கு பாருங்களேன், தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க. அவருடைய அண்ணன் தம்பிகள் அனைவரும் வர சொல்கிறாங்க. யாருமே கர்த்தர் செலக்ட் பண்ணல, ஆனால் தாவீதை மட்டும் செலக்ட் பண்ணுறார். எப்படின்னா தைல கொம்பினாலே அவன் தலையிலே உறுத்தி அவனுடைய ராஜ்யருக்கு அபிஷேகம் பண்ணார். இப்படி தான் பழைய ஏற்பாடு காலத்தில் அபிஷேகங்கள் கொடுக்கப்படும். நான் தொடர்ந்து அபிஷேக தையலை எப்படி தயாரிப்பார்கள், எதுக்கெல்லாம் அதை பயன்படுத்த சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி, போகட்டும். இந்த அபிஷேகத்தை தருகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆவியானவர், அந்த ஆவியை பார்க்க முடியாது. அவருக்கு உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது. அதுக்கு பேர் ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு எதற்குள்ள வாசம் பண்ணுகிறார்? திரித்தத்துவத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் இருக்கிறது பேரு பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு ஆவியானவர் என்று பேர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்களுக்குள்ளே உலாவுகிறதுக்கு பேர் ஆவியானவர். அவரை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க தேவ பிள்ளைகளை, இந்த ஆவியானவர் இந்த 3 ஆள் தத்துவத்துக்குள்ளே தான் இருக்கிறார். பாருங்களேன், ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அல்லது பாருங்க, ஆதிய மத்திய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்த தேவ ஆவியானவர் இந்த ஆவியானவர் முதல்ல யாருக்குள்ள இருக்கிறாரு? பிதாக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லலாம. பிதாக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒன்று, முதல் ஆழ்த்தத்துவம் பிதா. அதுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்னாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பிதாவுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர் யாருன்னா ஆவியானவர் இருக்கிறான்னு பார்த்தோம். இரண்டாவது தேவனாகிய கர்த்தருக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவதாக குமாரனுக்குள் ஆவி இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதாவது கலாத்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின், அதாவது குமாரனுடைய ஆவியானவர் என்று சொல்லப்படும். குமாரன் யாரு? பூலோகத்தில் நமக்காக, அதாவது குமாரனுடைய ஆவியானவர். இவர் யாருன்னா சுதந்திரவாளி. பூலோகத்தில் கண்ணியின் மறியில் வயிற்றிலே மனுஷகுமாரனை பிறக்கணும். இதுக்கு பேர் குமாரன். பார்த்தீங்களா? அதுக்கடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆவியானவர். பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் 19 பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். இவர் எப்படிப்பட்டவர்னா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த ஆவியானவர். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியருக்குள்ள வாசம் செய்து யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். இவருக்கு இன்னும் அநேக பேர்கள் உண்டு தேவ பிள்ளைகளே. யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சத்திய ஆவியானவர். யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேற்றரவாளன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 நான் போவேன் அகல், தேற்றரவாளன் வரார். நான் போனாதான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஆக தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அபிஷேகம் தேவை. யாருடைய அபிஷேகம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்குள்ள ஆளுகை செய்த அந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியார். அந்த ஆவியானவரை வாஞ்சிப்பெறால் உனக்கு அபிஷேகம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அல்லவா? இன்னும் போக போக நம்ம பார்க்க போகிறோம். தேவாலயத்தில் எப்படி அபிஷேகம் பெற்றது, தேவாலய பொருட்கள் மேலே எப்படி அபிஷேகம் பெற்றது, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் அபிஷேகத்தை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் போக போக நாம் இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். விசேஷமாக நாம் கவனிக்கிறோம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் மிக முக்கியம். எல்லாமே சொல்லுவாங்க ஆவியானவர் கிடையாது, அபிஷேகம் கிடையாது அப்படி சொல்லி வாதாடுவாங்க. வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அதிகமாக காணப்பட்டிருக்குது. அதில் அநேக வேறு பிரித்திருக்கிறாங்க. எண்ணெயால் அபிஷேகம், அக்கினியினால் அபிஷேகம், ஜலத்தினால் அபிஷேகம், ரத்தத்தினால் அபிஷேகம். இன்னைக்கு அநேக நிறைய பிரிச்சு வேதத்தில் சொல்லப்பட்டு நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஆக தேவனுக்கு பிரியமானவர்களே, மார்க்கத்தை விட்டுவிடுங்கள். நீ எந்த மார்க்கமாக இருக்கலாம், ரோமன் கத்தோலிக்கா இருக்கலாம், பெண்டிகாஸ்டா இருக்கலாம், பிரதரின் அசம்பிளியாக இருக்கலாம், சர்ச் ஆஃப் காடாக இருக்கலாம், ஜெகோவா விட்னஸ் இருக்கலாம். அது நீங்கள் ஏற்படுத்தின மார்க்கம். ஆனால் ஒரே மார்க்கம் எபிரேயர் 10:19 வாசிக்கிற 20 கிறிஸ்துவின் மார்க்கம். அந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தில் நிலைத்திருக்கிற உங்களுக்கு அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியன் யாருன்னு சொன்னார்? திரித்தத்துவத்திலே 3ஆம் தத்துவமாகிய தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவர். ஆக பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தாபங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது. தொடர்ந்து நம்ம அபிஷேகத்தை குறித்து தியானிக்கலாம். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் வாலிப பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, தம்பி, தங்கச்சிகள், வயதானவர்கள், தாய் தகவல், சிறு பிள்ளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.